அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் கருணையோடு அருளிக்கொண்டிருக்கிறார், எவ்வளவு பெரிய இக்கட்டாக இருந்தாலும் அதிலிருந்து எப்படி தன் பக்தர்களை அவ்வளவு அழகாக மீட்டுண்டு வராருன்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? இதில் பல அற்புதங்கள் மகான் நம்மோடு ஸ்தூலமாக இருந்த பொழுது நிகழ்ந்த அற்புதங்கள், பல அனுபவங்கள் இன்று வரை நம்மோடு மகான் பயணித்து கொண்டிருக்கிறார் இல்லையா, அதை நமக்கு உணர்த்தும் விதமாகவும் அமைஞ்சுண்டு வருது. அந்த வரிசையில் ஒரு மிகச்சிறந்த அற்புதத்தை தான் இன்று நாம் காணவிருக்கிறோம். இது ரொம்ப ஒரு யதார்த்தமாக நிகழ்ந்த ஒரு அற்புதம். அந்த பக்தரின் குடும்பத்தில், அந்த பக்தரின் இறுதி காலம் வரை, அந்திம காலம் வரை எப்படி மகான் ஒரு குடும்பத்திற்கு என்றென்றும் உதவியாகவே அருளிக்கொண்டிருக்கிறார், எவ்வளவு ஒரு மாபெரும் பாக்கியமாக இது அந்த பக்தர்களுக்கு அமைகிறது என்பதைத்தான் பார்க்கவிருக்கிறோம். திருமதி கற்பகம் வெங்கட்ராமன் இவர்கள் சென்னையைச் சேர்ந்த ஒரு பக்தர், மிகவும் வயது முதிர்ந்தவர். இந்த அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மிகவும் வயது முதிர்ந்த ஒரு அன்பர் அவர் சின்ன வயசிலிருந்தே அவர்களுடைய குடும்பமே மகானின் பக்தர்களாகவே இருந்துட்டு வரா. இதில் 1943ஆம் ஆண்டு, அதாவது நம் பாரத தேசமானது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே, அந்த காலத்தில் இந்த கற்பகம் அம்மையாருக்கு 10 வயது. உத்திரமேரூர் இருக்கு இல்லையா, அந்த உத்திரமேரூருக்கு காஞ்சி மகான் நம் மகா பெரியவா விஜயம் பண்ணியிருக்கார். அந்த ஊரில் முகாமிட்டு தன்னுடைய பூஜைகளை கவனித்து கொண்டிருக்கிறார். வந்து செல்லும் பக்தர்களுக்கு அருளி கொண்டிருக்கிறார், அருள் ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். இப்படி இருந்த சமயம், இந்த 10 வயதே ஆன இந்த கற்பகம் என்ன செய்கிறா, தன்னுடைய பாட்டியோட தினமும் போய் மகாபெரியவாளை பார்த்துட்டு வந்துடுவாள். என்ன ஆனாலும் சரி, ஏன்னா ஒரே ஊரில் இருக்கா, ஒரு மாபெரும் பாக்கியம் மகானை சென்று பார்ப்பது இல்லையா. அதனால் போய் தன்னுடைய பாட்டியோட மகானை பார்க்குறா. அப்பொழுது ஒரு முறை இந்த பாவாடை தாவணியோடு வந்திருந்த அந்த சின்ன குழந்தையான அந்த கற்பகத்தை பார்த்துட்டு மகான் அப்படி கேட்குறாராம், ஏம்மா நீ எதுக்காக கோணலாக வகிடுச்சுருக்க, நேர் வகிடு வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுண்டே மகான் கேட்குறாராம். இந்த குழந்தையும் ஒரு உரிமையோட மகான்கிட்ட, மகா பெரியவாள்கிட்ட, ஏன் பெரியவா கோணலாக வச்சுக்கப்படாதா அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி நம்மால் கேட்க முடியுமா, கேட்பதற்கு ஒரு மனம்தான் வருமா, நமக்கு நாதான் வருமா? ஆனால் அது சின்ன குழந்தை இல்லையா, கள்ளங்கபடம் இல்லாத அந்த மனது. மகான்கிட்ட போய் ஏன் பெரியவா வச்சுக்கப்படாதான்னு கேட்கும் பொழுது பெரியவா சிரிச்சுண்டே சொன்னாராம் ஒரு வாஞ்சையோடு, அப்படி இல்லை குழந்தை, நாளைக்கு நோக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நீ குங்குமம் இட்டுக்கணும் உன்னுடைய உச்சியில். அப்போ நேர் வகுடு இருந்தால் தான் குங்குமத்தை சரியாக இட்டுக்க முடியும், இல்லாட்டி கோணலாக தானே இட்டுக்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியும் விதத்தில், அந்த குழந்தை அதை எடுத்துக்கொள்ளும் விதத்தில் அவ்வளவு அழகாக அன்போடு மகான் சொல்ல, உடனே அந்த குழந்தையும் அந்த கற்பகமும் மகான்கிட்ட, சரி பெரியவா நான் போய் நேர் வகுடிட்டுண்டு வரேன், அப்போ எனக்கு என்ன கொடுப்பேள் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டாலாம். எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறா, பெரியவாள்கிட்ட அந்த குழந்தை இவ்வளவு பேசுறதேன்னு. மேலும் பெரியவா சிரிச்சுண்டு, சரி நான் சொல்கிறத நீ செஞ்சுட்டு வந்துட்டேன்னா நோக்கு ஒரு வெள்ளிக்காசு நான் பரிசா தரேன் அப்படின்னு மகான் சொல்ல, உடனே 2 ஓட்டமாக ஓடோடி வந்து தன்னுடைய வகிடை சரி செஞ்சுண்டு நேர மகான்கிட்ட நிற்கிறா அந்த குழந்தை. பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வாரின்ட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு வெள்ளிக்காசு கொடுங்கோ அப்படின்னு அந்த குழந்தை கை நீட்டும் பொழுது, சரி நான் சொல்கிற இன்னொரு வேலையும் பண்ணு, நோக்கு நான் வெள்ளிக்காசு கொடுத்துட்றேன், அப்போ கண்டிப்பாக கொடுத்துட்றேன்னு மகான் இன்னும் விளையாட்டாக சொல்கிறார். சொல்லுங்க பெரியவா, இப்போவே சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு இந்த சின்ன குழந்தையை கேட்கும் பொழுது, நீ நேரம் உங்கள் ஆற்றுக்கு போ, உங்கள் ஆற்றுல நெல் இருக்கும்ல, அந்த நெல்லை இடிச்சுண்டு அதுலேருந்து அரிசி எடுத்துண்டு அதில் நீ மஞ்சள் தடவிண்டு அக்ஷதையாக கொண்டு வா, எங்கள் பூஜைக்கு தேவைப்படுறது, நீ கொண்டு வந்துட்டோன்னா உனக்கு நான் வெள்ளிக்காசு கொடுக்குறேன் அப்படின்னு மகான் சொல்ல, இந்த குழந்தை மறுபடியும் 2 ஓட்டமாக வீட்டிற்கு ஓடி நெல்லை எடுத்து அதை கொஞ்சம் இடித்து உடையாத அரிசியாக அழகாக பார்த்து எடுத்துண்டு, ஏன்னா அக்ஷதைனா என்னது, க்ஷதம் இல்லாதது, அதாவது உடையாத அரிசி தான் இருக்கணும் அக்ஷதையில், அதை தான் பூஜைக்கு பயன்படுத்தணும், ஆசீர்வாதத்திற்கும் பயன்படுத்தணும். அப்பேற்பட்ட அக்ஷதையை சரியாக தயார் செய்து கொண்டு மகானிடத்தில் கொடுக்க, பெரியவா இப்போ நான் கொண்டு வந்துட்டேன், இப்போ எனக்கு
வெள்ளிக்காசு கொடுப்பேளோனோ அப்படின்னு இந்த குழந்தை கேட்கும் பொழுது உடனடியாக மகான் சிரிச்சுண்டே தன் முகாமில் இருந்த ஒருவரை அழைச்சி வெள்ளிக்காசு எடுத்துட்டு இந்த கற்பகத்தினிடையே கொடுக்கிறார். அந்த 10 வயதான குழந்தையும் அதை வாங்கிட்டு ஓடோடி வரா. இதை நாம் எதற்கு பார்க்கிறோம்னா, இப்பொழுதுதான் ஒரு அதிசயம் நிகழவிருக்கிறது. தன்னுடைய பக்தர்களை மகான் எவ்வாறு பார்த்து கொள்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு அதிசயம் இது. இந்த அற்புதத்தை நாம் காண்பதற்கு முன்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு. வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி ஸ்ரீ ராமநவமி விழா மிகச் சிறப்பாக பல இடங்களில் கொண்டாடப்படுகிறது இல்லையா, பல பக்தர்களால். அன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா, அந்த போலூருக்கு பக்கத்தில் கேட்டவரம்பாளையம்னு மிக மிக பிரபலமான ஒரு பஜனை மடம் அந்த ஊரில் உள்ளது. 118 ஆண்டுகளாக அந்த ஊரில் ஸ்ரீ ராமநவமி வைபவத்தை மிக மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு கேட்டவரம்பாளையம் பஜனைன்னு சொன்னாலே தெரியும். ஏன்னா அந்த இடத்தில் பல ஆண்டுகளாக ராமநவமி வைபவத்தை 9 நாட்கள் மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். அதில் முதல் நாளான ஏப்ரல் 17ஆம் தேதி ஸ்ரீ ராமார்ப்பணம் அப்படிங்கிற தலைப்பில் என்னுடைய சொற்பொழிவு இருக்குது, உபன்யாசம் இருக்குது. அதாவது பகவான் ஸ்ரீ ராமரின் அந்த சரிதமானது ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஸ்ரீமன் நாராயணியத்திலும் எப்படி அழகாக கூறப்பட்டுள்ளது என்பதை மகாபிரியவாளின் கருணையோடும் சொற்பொழிவாற்ற இருக்கிறேன். அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கீங்களோ அதை சுற்றி எல்லாரும் அதில் கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியின் ஆசிகளையும் சாஞ்சனேய சுவாமியின் அருளையும் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய பக்தர்களை மகான் எவ்வாறு பார்த்து கொள்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு அதிசயம் இது. இந்த வெள்ளிக்காசை இந்த குழந்தை வாங்கின்ற சமயம் இந்த குழந்தையின் தகப்பனார் காலமாகி 6 மாதங்கள் ஆயிருக்கு. அந்த துயரத்திலிருந்து நம் கற்பகம் அவர்களின் தாயார் இன்னும் மீண்டு வரவே இல்லை. அவ்வளவு கஷ்டம். அதுவும் கணவர் இறந்து விட்டார் இளம் வயதிலேயே அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டம் அது. அதுவும் அந்த ஊர் மக்கள் அவர்களின் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் தன் தாயார் ஆளாவதை இந்த குழந்தை பார்க்கிறாள். எங்கே பார்த்துக்கோ, பெரியவா வாசல் வழியாக வருவா, அதனால் நீ வாசலுக்கு வந்துடாத. பெரியவா குளக்கரை வழியாக போவா, அதனால் நீ சந்துக்கிட்ட திரும்புகிற இடத்துலலாம் நிற்கப்படாது. பெரியவா வர பாதையில் நீ இருக்கப்படாது. பெரியவா கண்ணில் நீ படப்படாது. அது இதுன்னு இந்த கற்பகத்தின் தாயாரை அனைவரும் ஏசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஏகத்துக்கும் பல பேர் தன்னுடைய தாயாரை திட்டுவதை பார்த்த இந்த குழந்தைக்கு ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனாலும் ஒரு கஷ்டம். எங்கள் அம்மாவை எல்லாரும் திட்டுறாளே, எங்கள் அம்மா இப்படி அழுதுன்னு இருக்காளே, யார் என்ன சொன்னாலே ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாளே, அப்படி ராசி இல்லாதவள்னு மறைமுகமாக சொல்வதை எந்த குழந்தையால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் தன் தாயாரை பார்த்து இப்படி ஒரு மனக்கசப்பு அந்த குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஏன் எதுக்குன்னு யார்கிட்ட போய் கேட்குறது? யார்கிட்டையும் கேட்க முடியாது இல்லையா? இந்த கற்பகத்திற்கோ ஒரு தம்பி ஒரு தங்கை வேறு. அவர்களுடைய இல்லத்தில் ஒரு நாள் என்ன ஆறுது, மகான் அங்கேருந்து கிளம்பி வெளியூருக்கு போகிறாருங்கிற செய்தி இவர்களை தேடி வருகிறது. சரி, மகான் மீண்டும் காஞ்சிக்கு போகிறார் உத்தரமேரூர்லேருந்து. அப்படி அந்த ஊர் எல்லை வரைக்கும் போயிட்டார். அங்கேருந்து தன்னுடைய பரிவாரத்தோட மகான் அப்படியே காஞ்சியை நோக்கி புறப்பட்டுட்டாருங்கிற செய்தி வந்ததும் இவர்களும் வீட்டுக்கு கதவை மூடிண்டு அப்படி படுத்துக்கிறா. கொஞ்ச நேரத்தில் சற்று நேரத்திலேயே தங்களுடைய வீட்டு வாசல்ல ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரான்னு கோஷம். என்னடா அது, மகான் தான் பரிவாரத்தோடு கிளம்பிட்டாரு, மறுபடியும் என்ன கோஷம்னு இப்படி ஜன்னல் வழியாக இந்த தாயார் கற்பகத்தின் தாயார் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தால் மகான் மீண்டும் தன் பரிவாரத்தோடு இவர்கள் வீட்டு வாசலுக்கு நின்றுட்டார். யாருக்கும் ஒன்றும் புரியலை. ஊரை விட்டு கிளம்பின மகான் ஊர் எல்லை வரைக்கும் போய் திரும்பி வந்துட்டாரு, அதுவும் இவர்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாரேன்னு இந்த அம்மையாரும் சற்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்குள்ளே ஒரு சிஷ்யர் கதவை தட்டுறார். கதவை திறங்கோன்னு. அதற்குள் இவர்கள் வீட்டு வாசலில் மகான் தன்னுடைய பரிவாரம் சிஷ்யர்கள் அனைத்து பக்தர்களும் நின்றுருக்கா. என்னடா நடக்கிறதுன்னு இந்த அம்மையாருக்கு ஒரே ஒரு மனக்கசப்பு. எப்படி கதவை திறக்கிறது? தான் திறந்தால் அது சரியாக இருக்காது. இல்லை, என்னோட குழந்தைகளும் தூங்கின்னு இருக்கா, எழுந்துக்க மாட்டா, உடனே நான் எப்படி கதவை திறக்கிறதுன்னு இந்த அம்மையார் ஜன்னல் வழியாகவே சிஷ்யர்கிட்ட கேட்கும் பொழுது அப்பொழுது மகானின் குரல், அதெல்லாம் பரவாயில்ல, கதவை தொறா அப்படின்னு ஒரு குரல் வரவே இந்த அம்மையார் விதிர்த்து போய் தன் மகளை எழுப்பிண்டு கற்பகத்தை எழுப்பிண்டு அந்த கதவை திறந்து அப்படி
பார்த்தால் தன்னுடைய பரிவாரம், சிஷ்யர்கள், தொண்டர்கள், பக்தர்கள் புடைசூழ பகவான் உள்ளே வந்துட்டார். மகான் உள்ளே வந்துட்டார். தனியாக தானே வரக்கூடாது, அத்தனை பேரையும் அழைச்சிண்டு வந்துட்டார். அந்த இடத்தில் யாரெல்லாம் இந்த அம்மையாரை திட்டினார்களோ அத்தனை பேரும் மகானோடவே அவர்கள் கிரகத்திற்கே வந்து விட்டார்கள். மகான் ரொம்ப தெரிந்த பழகின வீடு மாதிரி அந்த மச்சு படியிலெல்லாம் ஏறி 3 மாடிகள் கடந்து மொட்டை மாடிக்கு போய் உத்திரமேரூர்லேருந்து ஒரு திசையா அப்படி நோக்கி பார்த்து, காஞ்சியில் வான வேடிக்கை போட்டால் நீ இங்கேருந்து பார்த்தா உனக்கு தெரியும் அப்படின்னு இந்த அம்மையார்ட்டையும் சொல்லிட்டு அப்படி கீழே வந்துட்டு க்ஷேமமாக இருப்பேள் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்புறாராம். மகான் எந்த இடத்தில் யாரை பார்க்கக்கூடாதுன்னு இந்த ஊர் பக்தர்கள் எல்லாம் இந்த அம்மையார் இடத்தில் சொன்னார்களோ அதே அம்மையாரின் வீட்டிற்கு மகானே வந்துட்டார். எதை நிரூபிக்கிறார் மகான்? பக்தர்களிடத்தில் பேதம் அபேதம் என்பதே கிடையாது, அனைத்து பக்தர்களும் ஒன்றுதான். அவர்களுக்கு உண்டான நியமம் நிஷ்டைகள் எப்படி இருக்கிறதோ அதை அவர்கள் கடைபிடித்தாலே போதுமானது. உண்மையான பக்தி எந்த இடத்தில் இருக்கோ அந்த இடத்தில் மகான் இருப்பார். இது ஒரு சத்தியமான உண்மை இல்லையா? மேலும் இந்த அம்மையார் வாழ்க்கையில் அப்படியே காலம் கடந்துட்டு வருது. இந்த கற்பகம் அம்மையாரும் திருமணம் செய்து கொள்கிறார். அப்படியே சென்னைக்கு வரார். இவ்வளவு காலம் ஆகிறது. மகானும் சித்தி ஆயிடுறார். தீராத ஒரு துயருக்கு, மீளாத துயருக்கு சென்று விடுகிறார்கள் அனைத்து பக்தர்களும், அதுவும் இந்த கற்பகம் அம்மையாரும். இப்பொழுது மகான் சித்தியாகி ஒரு 2 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே ஏறத்தாழ இவர்களுடைய கணவர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் காலகதி அடைஞ்சிடுறார். ரொம்ப வருத்தமாயிடுது இந்த அம்மையாருக்கு. ஆத்துக்காரர் போயிட்டாரே, நான் என்ன பண்ணுறதுன்னு தன் கிரகத்தில் இருந்த காமாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி அமர்ந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழறா. ஆத்துக்காரர் போயிட்டாரேன்னு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பாள் இந்த அம்மையாருக்கு உணர்த்துகிறாராம். அதாவது அவனுக்கு ஏற்கனவே மாரடைப்பு இருந்தது, இதற்கு மேல் அவர் உன் கூட இருந்திருந்தாருன்னா இன்னும் மாரடைப்பு ஜாஸ்தியாகி கஷ்டப்பட்டிருப்பார். என் குழந்தை கஷ்டப்பட வேண்டாமேன்னு தான் நான் அவனை எடுத்துட்டேன் என் கூட. அம்பாள் சொல்வதை போல் இந்த அம்மையார் ஏதோ ஒன்று தெரிந்து கொள்கிறார். ஆனாலும் ஒரு சலசலப்பு, சஞ்சலம் இருந்துட்டு தானே இருக்கும். நானே என்னை சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னா இது அம்பாள் சொன்னதா ஏற்றுண்டு தான் ஆகணுமான்னு ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது அன்றே அந்த அம்மையாருக்கு ஒரு கனவு வருகிறது. மகான் எப்படி வேணாலும் வருவார், அவர் தான் காலத்தை விதிகளையெல்லாம் கடந்தவர் இல்லையா? மகான் கனவுல உனக்கு என்ன கஷ்டம், இப்போ நான் உன்னுடைய ஆத்துக்காரர் எங்கே இருக்காருன்னு உனக்கு சொல்லணும், அதுதானே, ஏன் இப்படி சதா சர்வ காலம் அழுதுண்டே இருக்கேன்னு இவருடைய கிரகத்திற்கே மகான் சொல்வது போல் ஒரு கனவு. அதிலும் இவருடைய சிரசில் கை வைத்து, நீ என்னைக்கு இருந்தாலும் உனக்கு என்ன வயசானாலும் நீ என் குழந்தை தான், அழாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு மகான் சொன்னாராம், உனக்கு என்ன இப்போ உன் கணவன் இப்போ எங்கே போயிருக்கான்னு உனக்கு பார்க்கணும், வாத்துக்காரன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதானே, வா என் கூட அப்படின்னு சொல்லி அந்த கனவில் மகான் இந்த கற்பகம் அம்மையார் அப்படி அழைச்சிட்டு போகிறாராம். எங்கே அழைச்சிட்டு போனார்னு பார்த்தா ஸ்ரீமடம். ஸ்ரீமடத்தில் மகான் நித்தியப்படி பூஜை செய்வது போல் சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒவ்வொரு தாமரையாக எடுத்து பகவானுக்கு போட்டுண்டே இருக்கார். ஒருத்தர் தாமரையை எடுத்துண்டு இவருக்கு தாம்பாளத்தில் கொடுத்துட்டே இருக்கார், வச்சுட்டே இருக்கார் அந்த தொண்டர் யாருன்னு அப்படி பார்த்தா இந்த கற்பகம் அம்மையாரின் கணவர். இதெல்லாம் கனவில் இந்த அம்மையார் பார்க்கிறார். மகான் அந்த புஷ்பத்தை வாங்கிட்டு பகவானுக்கு போட்டுட்டே இருக்கார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேட்டாராம், பார்த்தையா உன் ஆத்துக்காரர் எங்கே இருக்காருன்னு? அவர் எங்கேயும் போகல, பத்திரமா என் கூட தான் இருக்கார், நான் பார்த்துக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்வது போல் ஒரு கனவு. திடுக்கிட்டு விதிர்த்து எழுந்து பார்த்தால் எல்லாமே கனவு. ஆக அம்பாள் சொன்னது எவ்வளவு சத்தியமானது. மகான் யார்? ஜெகன் மாதாவின் ஸ்வரூபம், ஜெகன் மாத்ரு ஸ்வரூபம் இல்லையா? மகானை நம்பினால் எந்த வயதாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, நம்மோடு அவர் என்றென்றும் பயணிப்பார். நமக்கு பாதுகாப்பாக, நமக்கு காவலாக மகான் நம்மோடே துணை வருவார். சத்தியமான உண்மை, நிச்சயமான உண்மை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.
மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்திமயம்.